வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 11/4/2026 ஒட்டச்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் திருப்பூர் தென்னமலை மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் நிலவரம் பார்க்கலாங்க. தக்காளி விலை நிலவரங்க. 15 கிலோ கொண்ட சாகோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான தக்காளி அதிகபட்ச விலையை 200 to 230 வரை சாகோ தக்காளியும், மதன் தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 150 to 180 190க்கும், சிவம் தக்காளி 100 to 130 50க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மிளகாய் சம்பா மிளகாய் 15 to 16க்கும், உருண்டை 10 to 18க்கும், ஆந்திரா சம்பா 10 to 16க்கும், ஆந்திரா உருண்டை 18 to 22க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. மிளகாய் விலை சற்று குறைவுதானுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி அவரைக்காயில் 20 22க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி அதிகபட்ச விலையாக 60 to 80க்கும், செகண்ட் குவாலிட்டி இஞ்சி 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் இன்று பெரிதாக எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. காட்டுக்குள்ளே வெங்காயம் பார்த்திங்கன்னா காய் குவாலிட்டியை பொறுத்து வாங்குகிறாங்க. ஒரு கிலோ நல்ல தெளிவான சின்ன வெங்காயம் பச்சைக்காய் பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 36 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க. மார்க்கெட் ரேட் 30 ரூபாயிலேருந்து 38 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. இதே காய்க்காய் பார்த்திங்கன்னா 30 to 35க்கும், நாற்றுக்காய் 30 to 35 36க்கும் வாங்கிக்கிறாங்க காட்டுக்குள்ளே. பெரிய வெங்காயம் கிலோ 12 ரூபாயிலேருந்து 26 ரூபா வரைக்கும் 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க காயின் தாசருக்கேற்ப. பூண்டு முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலை இருந்தால் 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 140க்கும், பல்லு பூண்டு 60 to 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரிக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது வந்து பொரியல் தட்டைங்க, பச்சை பயிரும்பாங்க ஒட்டத்தட்டை ஏரியாவில். அதிகபட்ச விலையாக 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் கரும்பு முருங்கை 26க்கும், செடி முருங்கை 23க்கும், மரத்துக்காய் 10 to 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக பந்தல் ஐட்டம் வந்து 24க்கும், சாதா ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10 to 16க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சுரை பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை 8 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 7 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டை 25 26க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் ஃபஸ்ட் குவாலிட்டி 110க்கும், செகண்ட் குவாலிட்டி 80க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்தீங்கன்னா 10 to 12க்கும், பந்தலைட்டு வைசாட் புடலை 10 to 15 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய்ங்க இது வந்து சீனி அவரைக்காய்மாங்க ஒட்டச்சத்திரம் ஏரியாவில். அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டியாக இருந்தால் 10 to 15 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய் காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபாய்ங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 6 to 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய் காட்டுக்குள்ளே 6 to 10ங்க. மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து உங்கள் விவசாயத்தில் யூடியூப் சேனல் பாருங்கள். தினந்தோறும் திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் காய்கறி விலை எல்லாரும் தெரிஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிளகா சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. எப்போ எதை நடவு போடலான்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேங்க. தொடர்ந்து பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.